இந்த கனவாவை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உயிர் கனவாங்க இதுதான் ஓட்டு கனவா. எக்ஸ்போர்ட்டிங் ஆகும். நம்ம ஊரில் கிடைக்கிற கனவா தாங்க. ஆனால் பணத்துக்காக எக்ஸ்போர்ட்டிங் ஆகுது. நம்ம நாட்டில் இல்லாத பணமே இல்லை, பணக்காரங்களே இல்லை. நாம் சாப்பிட்னா அழகாக சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறதுல வியாபாரிங்க வாங்கி சேல் பண்ணுறதும் கிடையாது. இது எல்லாமே வெளிநாடு ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த மீன் ஒன்று கிடச்சிது, இந்த கனவா மீன் ஒன்று கிடச்சிது. இவர் தான் அண்ணன் தான் பிடிச்சாரு. கடலூர் துறைமுகம், உலகத்தரம் வாய்ந்த கடலூர் துறைமுகத்தில் இதை ஒன்று அவர்கிட்ட அண்ணங்கிட்ட கேட்டேன். இது நம்ம குரூப்பில் பண்ருட்டி ஆசிரியர் மீன் கடை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். இதை நம்ம கொடுக்குறோம். வெறும் 400 ரூபா விலைக்கு கொடுக்குறோங்க. இது ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குது. இது ஒரு 400 ரூபா விலைக்கு கொடுக்குறோம். 3/4 கிலோவும் இருக்கான். இது ஒரு 400 ரூபா விலைக்கு நம்ம கொடுக்குறோம். அதை கேட்டுருக்கேன். அவர் 400 ரூபா கொடுத்தா 400 ரூபா கொடுத்துருவேன். 500 ரூபா கேட்டால் 500 ரூபா கொடுத்துருவேன். இது வேறு லெவல் டேஸ்ட் தரும். இதை யூடியூப்பில் பாருங்கள். கட்டாயம் இது போல் மீன்கள்லாம் கிடச்சா ரேட்டு பார்க்காம வாங்கிடுங்க. நம்ம பண்ருட்டி ஆசிரியர் மீன் கடைக்கு தான் வருது. எவ்வளோ அழகாக இருக்கும். இது உயிராக தான் துடிச்சுன்னு இருக்குது. இது ஐஸ் போட்டோன்னா பியூராக ஒயிட்டாக மாறிடும். இது ஒரு தரமான ஒரு கனவா. இதை நம்ம பண்ருட்டி ஆசிரியர் யார் சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ புக் பண்ணுறீங்க. தம்பி கொஞ்சம் கை எட்டாயிடுமா, கொஞ்சம் கை எட்டாயிடும் புக் பண்ணுறீங்க. யூடியூப்பில் பார்க்குறேன். கட்டாயம் இது போல் ஓட்டு கனவெல்லாம் நம்ம ஊர் மீனை நாமளே சாப்பிட்ணுங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடாது. நாம் சாப்பிட்ட மீதி தான் அனுப்பலாம். ஆனால் நம்மள்ட்ட பணம் இருக்குது. இது போல் கனவெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. வேறு லெவல் தரும் அது.